வணக்கம். பொறியியல் சேர்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. பாருங்கள், பொறியியல் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியீடு. உங்களுடைய தரவரிசை பட்டியல் பார்த்துருப்பீங்க. முழு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று 144 மாணவர்கள் சாதனை. 200க்கு 200 பெற்றவங்க 144. அதில் அரசு பள்ளி மாணவர்கள் 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 200க்கு 200. இப்போ இதில் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அந்த ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 11ஆம் தேதி முடிய யாருக்கு நடக்குது அப்படின்னா சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு. அதாவது 7.5% இடஒதுக்கீடு, விளையாட்டு பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான கவுன்சிலிங் அப்போ நடக்கும். அதுக்கப்புறம் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஜூலை 14 தொடங்கி ஆகஸ்ட் 19 வரை 3 சுற்றுகளாக நடக்க இருக்குது. அடுத்து துணை கலந்தாய்வு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தா ஆகஸ்ட் 21 ஆரம்பித்து 23 வரலையும் நடக்குது. எஸ்சி பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 25, 26ஆம் தேதிகளில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தகுதிப்பெற்ற விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2,41,641 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் 2,41,641 அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அப்போ விண்ணப்பித்த எல்லாருக்குமே இந்த கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டில் மொத்தம் எத்தனை விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கன அப்படின்னா 47,372. அதுலேயும் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குன்னு தெரியுது. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண், அதாவது 200க்கு 200 பெற்றவங்க கடந்த வருடம் 65 பேர் தான். இந்த வருடம் 144 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போது கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் இந்த முதல் 5 இடங்களை பிடித்த உள்ள மாணவர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுடைய பெயர், அந்த 4 பேர் முழு மதிப்பெண் பெற்றவருடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பொறியியலுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 41,773 பேர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ஜினியரிங் மீதான ஆர்வம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி கட்டணத்தில் மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கல்வி கட்டணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான செய்தி. ஸோ நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய இடத்தை விரும்பிய படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்க வாழ்த்துக்கள். நன்றி.